கிறுக்கு விமலா, எனக்கு வேலை கிடைச்சிட்டு கணக்கு பிள்ளையா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். கணக்கு பிள்ளையாவா? எந்த கம்பெனில? கம்பெனில இல்லடி, பாம்பு மூஞ்சிக்காரி. இந்த தாண்டி அடிவு கலவி தோட்டத்துல. யா தாடி, அதுட்ட எதுக்கு மைனியா வேலைக்கு சேர்ந்தீங்க? அது ஒரு மெண்டல் கிளவி. பௌர்ணமி அன்னைக்கு பைத்தியம் பிடிச்ச அலையும், அம்மாவாசை அன்னைக்கு அழுது அழுது அலையும். வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா பாம்பு மூஞ்சிக்காரி. ஏன் மைனியே என்ன பாம்பு மூஞ்சிக்கியோ? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன். வேலை வெட்டிக்கு போய் 4 காசு சேரட்டி உட்காந்து உட்காந்து பாட்டி கணக்கா தின்னுகிட்டே இருக்காதட்டி. வேலை வெட்டி தடிப்போ வாங்க மைனியோ. நான் என்ன உங்களை போல காலேஜ் வரைக்கும் போய் படிக்கவா செஞ்சேன்? இந்த இருக்கா என் ட்ரௌசர் பாண்டியம்மா. ட்ரௌசர் பாண்டியம்மா, நல்லா இருக்கியா? ட்ரௌசர் பாண்டியம்மாவா? என் மொட்டை, என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸுக்கு போனவ. யாத்தாடி, இது யாரு? குரங்குக்கு சேவிங் பண்ண மாதிரி இருக்கு. அத்தை வணக்கம். நான் உங்க பொண்ணு ட்ரௌசர் பாண்டியம்மாவை தீவிரமா லவ் பண்ணுவேன். அத்தை எனக்கு கெட்டி வைங்க. தம்பி, நீங்க ஆள் மாறி வந்துட்டியோ? எனக்கு இருக்கிறது ஒரே மவன், சப்பான் மண்டையன். மாவா கிடையாது. அத்தை, உங்க பின்னாடி இருக்கல ட்ரௌசர் பாண்டியம்மா, அவ்வளவுதான் சொன்னேன். மைனியோ, உங்க பேரு ட்ரௌசர் பாண்டியம்மாவா? ஏய் கூறுகட்ட பாம்பு மூஞ்சி, என் பேரு சுந்தரி, உனக்கு தெரியாதா? நான் உன் புருஷன் கூட பிறந்தவதானே. இது யாரு? உங்க கூட ஆபீஸ்ல வேலை பார்த்த பழைய ஃப்ரெண்டா? இது என் ஃப்ரெண்ட் இல்லடி மண்டு. அண்ணே, நீங்க போங்க, தப்பா வந்திருக்கியோ? இல்ல, நான் ட்ரௌசர் பாண்டியம்மாவை கல்யாணம் பண்ணணும். இந்தாங்க இந்த பழத்தட்டை வாங்கிக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை முடிங்க. ஏ கடவுளே, இது என்ன நிச்சயதார்த்தம்லாம் சொல்லுது? மைனியோ, என்ன இது? ஏய் சேவிங் பண்ண குரங்க, எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குல. போய் 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 எல்லாம் போய் என்ன வேண்டாங்கிறதுக்காக நீ சொல்ற காரணம்? அட அரவேக்காட்டுல அவிச்செடுத்த முட்டை மூஞ்சா, நான் சொல்றத காலு. என் காதலை நிராகரிக்கிறதுக்கு இப்படி அடுத்த குழந்தைய உன் குழந்தை நீ சொல்லிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துக்கிட்ட வேணா வாரு. அந்த அகல ஒளிஞ்சு பேரு போற வழியில ஏதாவது கிணத்துல விழுந்து செத்துரு. உன் ட்ரெஸ் உன் மூஞ்சியும் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் பிரியாணில லெக் பீஸ் கிடைக்கிற மாதிரி. உன் மண்டைய லெக் பீஸ் கணக்காக இருக்கு. நீ தயவு செஞ்சு போ, பேசாத. என் காதல் புரியலையா? உன் இஷ்டம் அன்பே போ. என் காதல் புரியலையா? உன் இஷ்டம் ட்ரௌசர் பாண்டியம்மா. என் பொண்ணு கேட்டதை கூட நான் மன்னிச்சிருவேன். அசிங்கம்மா ஒரு பேரை வச்சு விட்டு போயிட்டான், ட்ரௌசர் பாண்டி அம்மானு. மைனியோ, இது யாரு? இது அந்த வடிவு கலவி மாவன், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். அட கடவுளே, செத்தீங்க மைனியோ. அங்கதானே உங்களுக்கு வேலை போட்டிருக்கு. யாத்தாடி, இவன் தாலியை கீழே கெட்டி விட்டுற போறான். பாவம் உங்க புருஷன். ஏய் பாம்பு மூஞ்சிக்காரி, எதையாவது சொல்லி பையன் காட்டி இந்த வேலையில மண்ணள்ளி போட்டுறாதட்டி. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கிறுக்கனெல்லாம் நான் பெரிய ஆளாவே எடுத்துக்க மாட்டேன். இப்போ முதல்ல வீட்டுக்கு போட்டி. முதல்ல இந்த விஷயத்த உமாட்ட நெட்டவள்ளிட்டெல்லாம் சொல்லணும். ஹேய், கூட்டாளிக கிட்ட சொல்லி கவலைப்படுத்திடாதட்டி. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சரி மைனியோ. கடவுளே, நல்ல வேலை கிடைக்கி. ஆனா வேலை செய்யற இடத்துல இப்படி ஒரு மெண்டல் வேற கிடக்கணும், என்ன செய்ய போறேனோ? ஆனாண்டி தங்கம், அம்மாக்கு வேலை கிடைச்சிட்டல. இனி அம்மா டெய்லி உனக்கு பிஸ்கெட் பாக்கெட்டு, ரஸ்க்கு, முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா என் கிறுக்கு. அழகா சிரிப்பா எங்க செல்ல ஓனாண்டி. இவர் சட்டையை நல்லா அயன் பண்ணி இவர் மனசுல நல்ல இடம் வாங்கணும். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன், மன்மதன் எங்க போனான், நெட்டக்காலனை காணவில்லை, என்னதான் என்னமோ நெட்டக்காலன் இல்லையே இல்லையே இல்லையே, கஞ்சியும் குடிக்கலையே. ஏன் அவன் சட்டையை அயன் பண்ணாதட்டி? ஆமா ஏசுவா. ஆண்டி, சட்டை அயன் பண்ணாதான் நல்லா சுத்தமாக அழகா நீட்டாக இருக்கும். நீங்கள் சும்மா இருங்க ஆண்டி. என்ன டீ மாமியார ஆண்டி குவாண்டின்ட்டு இருக்க? ஆண்டி, நம்ம மாடர்னாக ட்ரெஸ் போட்டிருக்கோம், மாடர்னாக தான் பேசணும். எனவே இப்படி தான் நம்ம பேசணும். எனவே நம்ம வீட்டில் சாப்பாடு கூட மாடர்னாக தான் இருக்கும். மாடர்னாக சாப்பிடணும்னு மண்ணள்ளி வச்சிடாத டீ. ஓ புவர் ஓல்டு லேடி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். நம்ம அயன் பண்ணவும். மன்னவன் பேரை சொல்லி ரோஜா பூ சூடி கொண்டேன், கஞ்சிதான் குடிக்கலை, கஞ்சிதான் வீட்டில் இல்லை, கஞ்சி இல்லாட்டாலும் கவுனுதான் போடவேன். ஏய் ஹனி, வந்துட்டீங்களா? ஹரியா? எவன்டி அது ஹரி? ஓ கண்ட்ரி ப்ரோட் ஹனினா தேனே அப்படின்னு அவர் ஆசையாக கூப்பிட்டா இவர் ஹரின்னு எவனையோ இதெல்லாம் சொல்லுதாரு. குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் போலயே. இல்லைங்க, இங்கிலீஷில் உங்களை தேனே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன். தேனோ வாய் புண்ணோ,
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு அயன் பண்ணாலாம் பிடிக்காதுன்னு அப்படியே தான் போடுவேன். இல்லைங்க, கொஞ்சம் டீசெண்டாக நல்லா அயன் பண்ணி துணி போட்டால் தான் நல்லது. சரி, கஞ்சி எடுத்து வை, சாப்பிடணும். ஏன் சுரேஷு, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஒத்த ரூம்லையே நம்மளும் காலத்தை ஓட்ட? கொஞ்சம் இடத்த பெருசாக்கி வீட்டை கெட்டுப்பா. பக்கத்தில் இடம் கிடக்கலாம், நம்ம இடம். அது அப்படியே ஒரு ரூம் போட்டுற வேண்டியதானே. காசு வேண்டாமா? நானே அடிக்கிறது பெயிண்ட். இதுல வீடு எங்க கெட்ட? சும்மா இருமா. ஏ கீதா, நீ இன்னும் கஞ்சி எடுத்து வைக்கலையா? 1 நிமிட். ஐ, எங்கே பார்த்தாலும் என் கணவன் மூஞ்சி தான் தெரியுது. எங்க சட்டையில் கூட நீங்கள் தான் தெரியுறீங்க. அட பைத்தியமே, என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க தெரியாமல் ஓட்ட விழுந்துட்டுங்க. உன்னை யார் அயன் பண்ண சொன்னது? என்னைய போட்டு பாடா படுத்துதிய. இந்த வாங்கிக்கோ, கொட்டு. எப்பயாவது எடுப்போம் மண்டையில் குட்டி போட்டானே. எங்க ஒரு படங்க, அது படம் பேர் கரெக்டாக தெரில, நெஞ்சோட நெஞ்சம் இல்லாமன்னு தெரில. அது ஒரு பாட்டு வரும், ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை வளர்ந்தேன் உனக்கு என்ன உயிரை நான் கொடுப்பேன். அந்த பாட்டில் அந்த ஹீரோயின் வந்து சட்டை இப்படி தான் ஓட்டை போட்டுரும். அந்த ஹீரோ வந்து ஆசையாக அந்த ஓட்டையை ஒரு மண்டையில் போட்டு விட்டுட்டு கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு போவோம். நீங்கள் அப்படி செய்யாமல் மண்டையில் கொட்டி விடுவீங்க. நல்ல சட்டைய ஓட்ட போட்டிருக்கா, இவளுக்கு முத்தம் கொடுப்பாங்களாம். வாடியில் அடுத்த கொட்டு வாங்குறதுக்குள்ள. நான் தான் சொன்னேனே இதெல்லாம் வேண்டான்னு. நம்ம பேச்ச கேட்கலனா இப்படித்தான். நீ இப்ப ரொம்ப மாறிட்டமா. அவ கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. அவ என்ன உடுப்பு போட்டுட்டு அலையுதா? அவ துணியெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ ஏதாவது கேக்கியா? நீயே கீழே பேண்ட் போடாம அலையுத. எப்பா, நைட்டினா அப்படிதான் இருக்கும். அவ கொஞ்சம் வயசு பிள்ளை, போட்டுட்டு போட்டுமே. போ. அப்போ உயிரோட இருந்திருந்தா நீ இந்த ஆட்டம் ஆடுவியா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன, எல்லாத்துக்கும் தான் உங்க அப்பரு போய் சேர்ந்து விட்டாரு. ஏன் இன்னும் கஞ்சி எடுத்துட்டு வரலையா? போறேன். ஹனி, சாப்பாடு ரெடி. என்னது இது? ரொட்டி நாய்க்கு அப்புறமா போடும்போது எனக்கு கஞ்சி கொண்டு வா. எப்பவுமே இவருக்கு காமெடி தான். இந்தாங்க சாப்பிடுங்க, பிரெட் சாண்ட்விச். என்னது இது? ரொட்டி பாதி கருகி உள்ள தக்காளி பழம் அதெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னது இது? இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பேரு பிரெட் சாண்ட்விச். நம்ம கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்ல, இன்னும் கஞ்சி கிஞ்சிலாம் குடிச்சிட்டு இருக்க கூடாது. அதான் இது கொடுத்தேன். என்ன ஒரு போக்கா போய்கிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? எம்ம இவளுக்கு இது பேய் பிடிச்சான்னு பாருமா. அவளுக்கு நாகரீக பேய் பிடிச்சிருக்கு. இது மனுஷன் திம்பானா? ஹனி, இதான் எல்லா ஊர்கள்லையும் நடிகர்கள்லாம் இதைதான் தும்பாவோ. நம்மளும் தும்போம். நடிகர் நடிகை சினிமா எப்ப பார்த்தாலும் சினிமா கிறுக்கு பிடிச்ச அலைதா. ட்ரெஸ் தான் இப்படி போட்டு அலைஞ்சானே. இப்ப சாப்பாடையும் மாத்திட்டியோ? இந்த வீட்டுல ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்க முடியல. போறேன், வெளியே போய் என்னத்தையாவது திங்க. ஹனி கொஞ்சம் நில்லுங்க ஹனி. ஹரிங்க அந்த பையன் எவன் தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இவர் இப்படி சாப்பிடாம ஒரு மனசுக்கு சங்கடமா இருக்கி. கூறு கட்டவளை துணி தான் போட்டுட்டு அலைஞ்ச விதமா அவனுக்கு பிடிச்ச கஞ்சியை வைக்காம எண்ணெய் தட்டி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க கிறுக்கி பெத்த கிறுக்கி. ஆளு மூஞ்சியும் பாரு. எங்கங்க ஆண்டி, கிறுக்கி பெத்த கிறுக்கியா? எங்க அம்மா எதுக்கு பேசுதியோ? எங்க அம்மையை பேசினா நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். போட்டி போக்கத்தவளை. எது பிரெட் எடுத்து தின்னாலும் தின்றோம், நம்ம உள்ள போய் வச்சு தும்போம். எம்மாடி தாடி பிரெட்டை திங்க போறேன்டி. எப்போ படித்தாலும் நயன்தாக்கா பாட்டு தான் படிக்கணும். இதுக்கு கிறுக்கு முத்தி போச்சு.